ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற கலைச்சொற்களை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 55 கலைச்சொல் வேட்டை தமிழ் வளர்ச்சித்துறையினால் இப்போ தற்போது வரை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றா முடிக்கலாம். மொத்தம் ஒரு வீடியோவில் 10 கலைச்சொல் கிடையாது, 10 கலைச்சொல் வேட்டையை முடிச்சிருவோம். ஒரு முதல் கலைச்சொல் வேட்டை. வால்நட் என்றால் அக்ரூட்டு, ஹெர்ப்ஸ் என்றால் அக்கி. இதில் HERPS அப்படின்னு வந்தால் அது மூலிகை. இதுவே இதற்கு ஹெர்ப்ஸ் என்றால் அக்ரூட்டு, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்ஃப்ராரெட் என்றால் அகச்சிவப்பு கதிர்கள். இன்னொன்று சொல்கிறேன், இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அல்லது இப்படி மார்க் பண்ணுவேன். அதை மட்டும் நீங்கள் அதை தெளிவாக படித்து வச்சுக்கிங்க, ஏன்னா அதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அங்கிலிட்ரி என்றால் அகில். பிரிண்டிங் என்றால் அச்சடித்தல். அடுத்து கம்போசிங் ஸ்டிக் என்றால் அச்சு கோப்பான். இந்த இரண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தோம்னா பிரிண்டிங் என்றால் அச்சடித்தல், இன்னொன்று பிரிண்டிங் என்றால் அச்சு கோப்பான் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் அச்சு கோப்பான் அப்படின்னா கம்போசிங் ஸ்டிக். அடுத்து கேலி என்றால் அச்சுத்தட்டு. லினோடைப் என்றால் வரி அச்சு. அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் என்றால் கணிப்பொறி அச்சு கோத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போலாம் தமிழ் வளர்ச்சித்துறையில் 2வது கலைச்சொல் வேட்டை. அடுத்து எலக்ட்ரானிக் என்றால் மின்ம எழுத்தாக்கம். அஃபிஹிட்ஸ் என்றால் அசுவுனி, இது தெரியணும். அடுத்து பிளான்ட் லைஸ் என்றால் லைஸ் அப்படின்னாவே பெண்கள்னு அர்த்தம், பிளான்ட் அப்படின்னா செடி பெண்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது மரம்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அது லீச் என்றால் அட்டை. டோன்சில் என்றால் அடி நாச்சதை, இது டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். டோன்சில் எதை ஞாபகம் வச்சுங்க, ஆனால் டான்சில். ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்றால் அடுக்கு காற்று மண்டலம். இன்குபேட்டர் என்றால் அடைகாக்கும் பெட்டை, இது தெரிஞ்சதான். மீசல்ஸ் என்றால் அம்மை. வேக்சினேஷன் என்றால் அம்மை குத்தல். ஃபேட்டி ஆசிட் என்றால் கொழுப்பு அமிலம். அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை 3வது. வேக்ஸ் என்றால் அரக்கு. ஓர்னமெண்டல் ஃபிஷஸ் என்றால் அலங்கார மீன்கள். சிஃபான் என்றால் வடிக்குழாய். அக்குபஞ்சர் என்றால் அலகு குத்தல். ஆன்டி ஈட்டர் என்றால் அலங்கு. தேர்மல் கரண்ட் என்றால் அனல் மின்சாரம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்றால் அனிச்சை செயல். ஆக்சிடேஷன் என்றால் ஆக்சிகரணம். அடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட் என்றால் ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன் என்றால் ஆவியாதல். அடுத்தது போலாம் கலைச்சொல் வேட்டை 4. டீப் சி அனிமல்ஸ் என்றால் ஆழ்கடல் விலங்குகள், இதை அழிச்சிடுவீங்க. அடுத்து அலர்ஜி என்றால் ஒவ்வாமை. ஒயிட் மெட்டல் என்றால் வெண் உலோகம். பைனாகுலர் டெலஸ்கோப் என்றால் இணை பார்வை தொலைநோக்கி. மெக்கானிக்ஸ் என்றால் இயக்கவியல். ஃபீல்டு தியரி என்றால் புலக்கோட்பாடு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்றால் இரத்த மண்டலம். வெயின்ஸ் என்றால் இரத்த குழாய் சிரைகள். ஆர்டெரிஸ் என்றால் இரத்த குழாய் தமனி. வெயின்ஸ் என்றால் இரத்த குழாய் சிரைகள். இது இந்த குரூப் 2A கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா பயாலஜியிலேருந்து மட்டும் இதுமாரி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் பயாலஜியிலேருந்து கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். கேபிலரிஸ் என்றால் இரத்த குழாய் தந்துகிகள். அடுத்தது கலைச்சொல் வேட்டை 6 பார்த்துட்டு வந்துடலாம். கிரைண்டர் என்றால் மின் குழலி. மிக்சி என்றால் மின் சுழலி. இதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா குழலிக்கும் சுழலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். கிரைண்டர்னால் அதுதானே சுற்றுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிரைண்டர் அப்படிங்கிறத தமிழில் எழுதுங்க. கிரைண்டர் இதை தமிழில் எழுதுனீங்கன்னா இங்கே கீன்னு இருக்கா, இதை வச்சு குழலி கூ வருது. மிக்சி எழுதுங்க. இதில் சீன் இருக்கா, இதை வச்சு சாசா சிசி சுழலி.
இதை வச்சு இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஒரு இது கொஸ்டினுக்குள்ளேருந்து எப்படி ஷார்ட்கட் போன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு முடியும். கோல்டு ஸ்டோரேஜ் என்றால் பதன காப்பறை. அது கோல்டு ரூம் என்றால் பதன கிடங்கு. இதில் பாருங்கள் கோல்டு ஸ்டோரேஜ், இதில் ரூம் இதில் காப்பு அறை வருது. இந்த ரூமுக்கு இப்படி போடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இது தப்பு. இதில் பதன கிடங்கு வேறு, பதன காப்பறை வேறு. பதன ஸ்டோரேஜ் அப்படின்னா காப்பறை. ஸ்டோர் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? ஒரு பொருள் கெட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்கு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரூம் அப்படின்னா அதை கிடங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சிடும். ரெஃப்ரிஜரேஷன் என்றால் குளிர் பதனம். அடுத்து ஃபோனெட்டிக்ஸ் என்றால் ஒலிப்பியல். ஃபோனோலஜி என்றால் ஒலி அணியியல். ஒலிப்பியலுக்கும் ஒலி அணியியலுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஃபோனோலஜி இங்கே டிக்ஸ்னு முடிஞ்சிருக்கு, இங்கே லஜின்னு முடிஞ்சிருக்கு, இங்கே இயல் தான் இது. ஒலிப்பியல் ஒலி அணியியல், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்துங்க, ஃபோனெட்டிக்ஸுக்கும் ஃபோனோலஜிக்கும். அடுத்து மார்ஃபோலஜி என்றால் உருபணியியல். மார்ஃபோலஜி என்றால் உருபணியியல். சின்டாக்ஸ் என்றால் தொடரியல். சீமேட்டிக்ஸ் என்றால் பொருள் கோன்மை இயல். அடுத்ததாக கலைச்சொல் வேட்டை 7. டிஸ்க்ளைமர் என்றால் பொறுப்பு துறப்பு. அப்டேட்டர் என்றால் இற்றைப்படுத்தப்பட்டது. காப்பிரைட் என்றால் பதிப்புரிமை. இது பேட்டன்ட் என்றால் காப்புரிமை. இது ரெண்டையுமே பார்த்து வச்சுங்க, இதுவுமே உங்களுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்குது, காப்புரிமைக்கும் பேட்டன்ட்டுக்கும். இமிக்ரேஷன் என்றால் குடிவரவு. எமிக்ரேஷன் என்றால் குடி அகழ்வு. இமிக்ரேஷன் அப்படின்னா உள்ளே வர்றது, எமிக்ரேஷன் அப்படின்னா வெளியே போகிறது. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. எமிக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்துருப்பீங்களே, ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, அது வேணால் ரிஜிஜு அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவங்க வந்து அந்த கம்பெனியில் சம்பளம் தரல அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. சார் இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி போய் உன்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எமிக்ரேஷன் அந்த இதை சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு வேலைகளை ஆள் அனுப்பி வைக்கிறது, அதுக்கு எமிக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது எமிக்ரேஷன் சர்டிஃபிகேட். பர்சனாலிட்டி என்றால் ஆளுமை. கவர்னன்ஸ் என்றால் ஆளுகை. இது ரெண்டையும் பார்த்து வச்சுங்க. பர்சனாலிட்டி பர்சன் என்றால் ஆளுமை, கவர்னன்ஸ் என்றால் ஆளுகை. அக்காமடேஷன் என்றால் உறைவிடம். அக்காமடேஷன் என்றால் உறைவிடம். பேஸ்லெஸ் என்றால் அடிப்படை அற்றது. பேஸ்லெஸ் என்றால் அடிப்படை அற்றது. அடுத்தது கலைச்சொல் வேட்டை 8. ஏரியல் என்றால் காற்றில் உலவுகின்ற. அசாசினேஷன் என்றால் அரசியல் கொலை. அசாசினேஷன் என்றால் அரசியல் கொலை. கேஸ்டிகேட் என்றால் குற்றம் கடிதல். டிஸ்ஹர்டன் என்றால் மனம் உடைதல். டிஸ்லொகேட் என்றால் தாறுமாறாக்குதல். எக்ஸ்போஷர் என்றால் ஊரறிய செய்தல். ஈவென்ட்ஃபுல் என்றால் நிகழ்வுகள் நிறைந்தது. ஜெனரஸ் என்றால் பெருந்தகைமை. ஜெனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரல் ரீட், இதை ஜீனர் லீட் அப்படின்னு வச்சுக்கலாம். அது திருகு. ஹரி என்றால் விரைவு. இதில் நீங்கள் ஜீனர் லீட், இது கேஸ்டிகேட். டிஸ்ஹர்டன் தேவையில்ல, டிஸ்லொகேட்டட், ஈவென்ட்ஃபுல் இதெல்லாம் தேவையில்ல. ஏரியல் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, காற்றில் உறவுகின்ற அப்படின்னு. அடுத்தது 9 கலைச்சொல் வேட்டை 9. இம்பார்ஷியல் என்றால் நடுவுநிலை. அது இன்டிஸ்டிங்விஷபிள் என்றால் பாகுபடுத்த ஒண்ணாதது. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து லாஃபபிள் என்றால் நகைக்கத்தக்கது. லாஃபபிள் என்றால் நகைக்கத்தக்கது. லேப்ஸ் என்றால் செய்யாமை. அடுத்து மானுமெண்டல் என்றால் மானுமெண்டல் அப்படின்னா அது நினைவு கூறத்தக்கது. அடுத்து மல்டிடியூடினஸ் அப்படின்னா மல்டிடியூடினஸ் என்றால் அது எண்ணிறந்தது. பீடன்ட் என்றால் கல்விச்செருக்கு. பேர்சுவல் என்றால் கூர்ந்தாய்தல். அடுத்து ரேடியன்ஸ் என்றால்
ஒளிருதல். ரிலையன்ஸ் என்றால் நம்பகத்தன்மை. அடுத்தது கலைச்சொல் வேட்டை 11. லாங் ஹேட் என்றால் நீள்முடி கொண்டவன். அடுத்து லவ் அஃபேர் என்றால் காதல் விவகாரம். அஃப்ஹோரிசம் என்றால் முதுமொழி. அல்யூஷன் என்றால் மறைமுகமாக குறிப்பிடுதல். ஆல்ட்ரேஷன் என்றால் மோனைத்தொடை. இதை ஞாபகம் வச்சுங்க. இதிலேருந்து வர 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் இருக்கிற எல்லாமே முக்கியம்தான். ஏன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், அஃபோரிசம் என்றால் முதுமொழி, அல்யூஷன் என்றால் மறைமுகமாக குறிப்பிடுதல், ஆல்டரிசன் என்றால் மோனைத்தொடை, அனஃபோரா என்றால் அந்தாதித்தொடை, அனஸ்ட்ரோஃபி என்றால் சொல்வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறுதல். இதுக்கு பேர் அனஸ்ட்ரோஃபி. அல்லிகொரி என்றால் உருவக கதை. அல்லிகொரி என்றால் உருவக கதை. ஆம்பிஃபோலோகியா. ஆம்பிபோலோகியா அப்படின்னா இரட்டுற மொழிதல். இதில் நாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்குகள், அதை வந்து நம்ம என்னென்னு கூறுவோம் அப்படின்னா ஆம்பிஃபியன் அப்படின்னு கூறுவோம். அதற்கு இரட்டுற மொழிதல் அப்படின்னு பெயர். இரண்டு நிலத்தில் இருக்குல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. இதில் இருக்கிற 10மே முக்கியம். அனக்கோனோசிஸ் அப்படின்னா அது முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி. அடுத்ததாக கலைச்சொல் வேட்டை 12. அல்லிகொரி அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், உருவக கதை. ஆம்பிஃபோலோகியா என்றால் இரட்டுற மொழிதல். அனக்கோனோசிஸ் அப்படின்னா முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி. பாம்பாஸ்ட் என்றால் ஆரவார மொழி. செய்சுரா என்றால் கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தம். ஹெஃபித்தெட் என்றால் அடைமொழி. எக்குவோகேஷன் என்றால் என்னது? இன்னொரு தடவை பாருங்க. ஈக்குவோகேஷன் என்றால் ஒரு சொல் பல்மொழி. ஹைப்பர்போல் என்றால் உயர்வு நவிச்செய்தி, இதை சொல்லிடுவீங்க. அயானி என்றால் முரண்தொடைன்னு சொல்லிடுவீங்க. அது லிட்டோடிஸ் என்றால் குறைவு நவிச்செய்தி. இதில் இருக்கிற அனைத்துமே முக்கியம். இதை விட முன்னாடி கொடுத்த கலைச்சொல் வேட்டை 11 அது இதை விட ரொம்ப முக்கியம். இதை படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 10 கலைச்சொல் வேட்டை பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன இருக்காது அப்படின்னா 5 மற்றும் 10 இருக்காது. இதை வந்து நான் தேடி பிடிச்சி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.